ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு விண்டோஸ் சிஸ்டமை எப்படி ஹேக்கர்ஸ் ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்றாங்க, ஹேக் பண்ணி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படிங்கறதான். இதை வந்து நம்ம லைவா பிராக்டிகலா பண்ணவும் போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க யாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாவோ இல்ல வந்து ஒரு சைபர் ரிசர்ச்சர் இல்ல எத்திக்கல் ஹேக்கர் ஆர் பென் டெஸ்டர் ஆர் ரெட் டீம் ப்ளூ டீம் இந்த மாதிரி எதுல நீங்க போனீங்கனாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இது நீங்க தெரிஞ்சாதான் ஐடியோட கம்பெனிக்குள்ள உங்களால சர்வே ஆக முடியும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் தான் வந்து மெட்டாஸ்பிளாய்ட் ஃப்ரேம்வொர்க் தான் யூஸ் பண்ண போறோம். மெட்டாஸ்பிளாய்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆன்டிவைரஸ், அதாவது பேசிக்கா ஒரு விண்டோஸ் சிஸ்டம்ல ஆன்டிவைரஸ்ங்கிறது கம்பல்சரி இருந்துதான் ஆகும். அதை எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி எப்படி நம்ம ஆக்சஸ் இருக்கிறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்போ வந்து ஒரு பேரோட கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான கமாண்ட் வந்து இந்த இடத்துல MSF கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம வந்து என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோங்கிறத நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். இங்க வந்து மெட்டாஸ்பிளாய்ட் ஃப்ரேம்வொர்க் எனக்கு வந்து யூஸ் பண்ணு, என்னன்னா பேலோட யூஸ் பண்ணு, ஹைஃபன் பீக் மீனிங் என்னன்னா பேலோட கிரியேட் பண்ணு, எதுக்குன்னா விண்டோஸ் சிஸ்டமுக்கு கிரியேட் பண்ணு. அதே மாதிரி மெட்டாபிளேட்டர் வழியா எனக்கு கனெக்ஷன் வேணும், அது ரிவர்ஸ் டிசிபி வழியா தான் இருக்கணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் எனக்கு கனெக்ஷன் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, ரிவர்ஸ் டிசிபிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய லோட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் சிஸ்டம் இருக்குன்னா அதுல பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஏன்னா விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லினக்ஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும். ரீசன் என்னங்கிறது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோல போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு. அதனால வந்து ரொம்ப அதிகமான ப்ராசஸ் இருக்கும்போது கனெக்ஷன் கட் ஆயிரும். அப்படி கட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல டிசிபி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் எல்ஹோஸ்ட்ங்கிறது வந்து நம்ம சிஸ்டமோட ஐபி. எதுக்காகனா அந்த விண்டோஸோட சிஸ்டமும் நம்மளோட சிஸ்டமும் கனெக்ட் ஆகணும்னா அதுக்கு ஒன்று வேணும். அதாவது ஒரு ஐபி, ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று வேணும். அதுதான் இந்த இடத்துல ஐபிஐ யூஸ் பண்றோம். நம்மளோட சிஸ்டமோட ஐபிஐ பண்ணணும். நீங்க எந்த சிஸ்டம் யூஸ் பண்றீங்களோ உங்க சிஸ்டமோட ஐபிஐ கொடுத்துருங்க. அடுத்த எல் போர்ட்ல என்ன பண்றோம்னா, இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்கிறதா வச்சுக்கோங்க. அதோட டோர் நம்பர் தான் வந்து இந்த போர்ட் நம்பர். இதுவும் நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா தான் வரும். அடுத்தது எஃப்ங்கிறது என்னன்னா ஃபோர்ஸ் பண்ணு, எதுக்குன்னா இஎக்ஸி ஃபார்மேட்டுக்கு. விண்டோஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபைல் எல்லாமே .exe தான் இருக்கும். இதே வந்து லினக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா .rpmல இருக்கும், இல்லைன்னா அதுக்கப்புறம் .sh அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கலாம். ஆனா மெயினான கான்செப்ட்ல என்ன ஃபைல் இருக்குன்னா .rpmல தான் இருக்கும் லினக்ஸ்ல. அதனாலதான் வந்து விண்டோஸ் கிரியேட் பண்ற வைரஸ் எதுவுமே லினக்ஸ்ல ஒர்க் ஆகிறதுல, லினக்ஸ் கிரியேட் பண்ற வைரஸ் எதுவுமே விண்டோஸ் ஒர்க் ஆகிறதுல. இதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட். அடுத்து இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா -o கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு பான்சிஸ் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, -o கொடுத்துருக்கேன். இது எதுக்காகனா அவுட்புட் வந்து எனக்கு சேவ் பண்ணு. எதுக்குள்ளனா /home, அதுக்குள்ள நல்லன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள பேலோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள எனக்கு இந்த நேம்ல எனக்கு பேலோட கிரியேட் பண்ணு, எனக்கு வந்து சேவ் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது வந்து என்டர் கொடுக்க போறேன். இது என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து எல்லாமே ரெடியாக ஆரம்பிக்கும். ரெடியாக வெயிட் பண்ணுங்க கைஸ். அதே மாதிரி நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கான ஓட் போல் வந்து நான் போஸ்டா போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஓட் போடுங்க. அதிகமான ஓட் இருந்துச்சுன்னா சீக்கிரமா நம்ம டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிடலாம். அந்த டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணவங்களுக்கு கேஷ் பிரைஸ் தான் கொடுக்கறதா இருக்கும். கேஷ் பிரைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இன்டர்ன்ஷிப் மாதிரி ப்ரொவைட் பண்ணி அவங்க நம்ம ஜாபுக்கும் எடுத்துக்கலாம்னு இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஓட் போடுங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ டேட்டுங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த இதில் அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ நமக்கு இங்க வந்து பேலோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இது கரெக்டா ஜென்ரேட் ஆயிடுச்சா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணா சிடி கொடுத்து அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்து பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ண எல்லா பேலோட்ஸுமே இங்க இருக்கும். இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ணது இங்க இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்றது இதுதான். இப்போ இதுக்கான மானிட்டரை நம்ம செட் பண்ணோம். இதுக்கான மானிட்டர் எதை வச்சு செட் பண்ணலாம் அப்படின்னா, MSF கன்சோல்குள்ளேயே போயிருங்க. MSF கன்சோல் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, MSF நம்ம வந்து ரன் ஆகிறதுக்கான எல்லா சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் கரெக்டா இருக்கா, மெட்டாஸ்பிளாய்ட் ரன் ஆகிறதுக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே கரெக்டா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல வந்து பேனர்ஸ் சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கணும், எனக்கு ஒரு பேனர் வருது உங்களுக்கு ஒரு பேனர் வருதுன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு டைமும் நீங்க டூல் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் பேனர்ஸ் வரும். இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே செட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் யூஸ் எக்ஸ்பிளாய்ட் மல்டி ஹேண்ட்லர் தான் யூஸ் பண்ண போறோம். மல்டி ஹேண்ட்லர் என்ன பண்ணுன்னா, விண்டோஸ் சிஸ்டமையும் லினக்ஸ் சிஸ்டமையும் ஒன்னா கனெக்ட் பண்ணுது. அதாவது ரெண்டு சிஸ்டமை ஒன்னா கனெக்ட் பண்ணுது. அதை தான் நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கோம். எக்ஸ்பிளாய்ட் பண்ணா எனக்கு ரெண்டு சிஸ்டமும் கனெக்ட்ல இருக்கணும், அதுக்கு நீ வந்து மல்டி ஹேண்ட்லர் யூஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க எதுக்கு கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதாவது எந்த டிவைஸை நம்ம எடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டா, iOS-ஆ, இல்ல விண்டோஸா, இல்ல மேக்கா, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அது மாதிரி வந்து நம்ம எதை நீங்க வந்து கண்ட்ரோல் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இது கேக்குது. அதுக்கு நான் வந்து விண்டோஸ் தான் கொடுத்துருக்கேன். செட் பேலோட் ஃபார் விண்டோஸ். அதை வந்து மெட்டாபிளேட்டர் வழியா கனெக்ஷன் இருக்கணும், ரிவர்ஸ் டிசிபி வழியா எனக்கு கனெக்ட் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கேயும் வந்து டிசிபி தான் கொடுக்கணும், மேலே நம்ம வந்து டிசிபி தான் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இருங்க, அதுக்குள்ள போயிடலாம். செட் எல்ஹோஸ்ட்.
எல்ஹோஸ்ட்ல என்ன கொடுக்குறீங்கன்னா, இங்க நம்ம ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்தோமோ அதே சேம் ஐபி அட்ரஸ் தான் இங்கேயும் கொடுக்கணும். ஐபி மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, கரெக்டான ரிசல்ட்ஸ் வராது, எரர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல கரெக்டான ஐபியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இங்கேயும் ஒரு போர்ட் நம்பர் இருக்கும், ஏன்னா இங்கேயும் வந்து கேஜ்ல தான் இருக்கு. இந்த கேஜுக்கு ஒரு டோர் நம்பர் இருக்கு, சேம் அதே போர்ட் நம்பர் தான். கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது இப்போ நம்ம கொடுக்க போற கமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கு இந்த கமெண்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இப்பதான் நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா இது வந்து விண்டோஸ் சிஸ்டம்க்கு ட்ரை பண்ணறதுனால. இந்த இடத்துல செட் எக்ஸிஸ்ட் ஆன் சீசன் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ வந்து ஒரு கனெக்ஷன் நீ எடுத்துட்ட, எனக்கு ஒரு சிஸ்டம் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா நான் அடுத்த சிஸ்டம் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணும்போது இருக்கிற சிஸ்டம் வந்து நீ கட் பண்ணிடாத, ஆஃப் பண்ணிடாத, அதை நீ ஸ்டேபிளா கனெக்ஷன்லேயே வச்சு வை, என்ன கேட்காம நீ வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒரே டைம்ல வந்து ஒரே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நிறைய சிஸ்டம்ஸை டேக் ஓவர் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது வந்து ஒன்னு எடுத்துட்டு அதுக்கு அடுத்த சிஸ்டம் கனெக்ஷன் எடுக்கும்போது பழைய சிஸ்டம் வந்து போயிடக்கூடாது. அது போயிடுச்சுன்னா நம்ம இப்ப எடுத்த கனெக்ஷனே வேஸ்ட். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல நான் இந்த கமெண்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் நம்ம யூஸ் பண்ண போறது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கமாண்ட். இங்க நான் என்ன சொல்லிருக்கேன்னா, செட் பண்ணு, எனேபிள் பண்ணு, எதுனா ஸ்டெக் என்கோடிங் ட்ரூன்னு கொடுத்துரு. இதுக்கு என்ன மீனிங் சொல்றேன்னா, இப்போ வந்து விண்டோஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான சில ஆன்டிவைரஸ் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் நார்மலா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணனா அந்த ஆன்டிவைரஸ்ல அது பிளாக் ஆயிரும், விண்டோஸ் டிஃபெண்டரே வந்து பிளாக் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது நான் கிரியேட் பண்றது வேஸ்ட். ஸோ அது எல்லாத்தையும் நான் தாண்டி போகணும்னா ஃபைல் வந்து ரா ஃபார்மேட்ல இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்போம்ல, எல்எஸ் கொடுத்தோம்னா இங்க தெரியும், இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப ரா ஃபார்ம்ல இருக்கும். நீங்க வந்து சிஸ்டமுக்கு சென்ட் பண்ணும்போது அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அது ரா ஃபார்ம்ல இல்லாம ஒரு நார்மல் ஃபைலா இருக்கணும். அது வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது. நீ வந்து ஃபுல்லா மேக்கப் பண்ணி எனக்கு கரெக்டா பேக்கப் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ட்ரூ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பிளைட் பண்ண போறீங்க. எக்ஸ்பிளைட் -J நீங்க எதுக்காக கொடுத்துருக்கீங்கன்னா, இப்ப நீங்க வந்து எக்ஸ்பிளைட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஸ்டேபிளா இருக்கணும், கட் ஆயிடக்கூடாது, அது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல -J வந்து கொடுத்துருப்போம். கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண இந்த ஸ்கிரிப்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, விண்டோஸ் சிஸ்டம் வந்து ரிசீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லா கனெக்ஷன் எடுத்துரும். அது கனெக்ஷன் எடுத்துட்டா நம்மளால என்ன நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும்னா, அந்த விண்டோஸ் சிஸ்டம்ல கேமரா இருந்துச்சுன்னா கேமரா ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டாஸ்க் மேனேஜர்ஸ் பார்க்க முடியும். அதுல இருக்கக்கூடிய ஃபயர்வால்ஸ் எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ண முடியும். அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே நம்ம காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். இந்த அளவுக்கு வந்து இது சிவியரா இருக்கும். இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம சிஸ்டம் சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க அன்வான்ட் ஃபைல்ஸ் எதுவுமே டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு ஆஃபீஸ் சிஸ்டம்ல ஒர்க் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் கொடுத்துறாங்க, அதுல நீங்க வந்து ஏதாவது மூவி டவுன்லோட் பண்றேன் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைல் இன்ஸ்டால் ஆகி சிஸ்டம் ஹேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்ல வந்து ஃபுல்லாவே டர்மினேட் பண்ணிடுவாங்க. உங்க மேல கேஸ் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளயுமே வர முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து பெரிய ப்ராப்ளமா கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஆஃபீஸ் சிஸ்டம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே டவுன்லோட் பண்ணக்கூடாது. அப்படி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வச்சு ஆஃபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளவு நீங்க பே கொடுத்தீங்கன்னா தான் உங்க ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா உங்க கண்ட்ரோல் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, உங்க சிஸ்டம் ஃபுல்லாவே நாங்க கிராஷ் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லி நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய அட்டாக்ஸும் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறனால தான் ஆஃபீஸ்ல பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபயர்வால்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க சிஸ்டம்ஸ்ல. அதுக்கடுத்து வந்து மேனுவலாவும் நம்ம மானிட்டர் பண்றதுக்கு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், அந்த மாதிரி சாக் அனலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி உள்ள வராம இருக்கணும்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு ஃபைல்ஸையும் நமக்கு தெரியாததை டவுன்லோட் பண்ணக்கூடாது ஆஃபீஸ் லேப்ல. அதனால அது எல்லாத்தையும் நீங்க சேஃபா இருங்க. கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நம்ம மேக் பண்ணிடலாம். புதுசா நம்ம வந்து மெம்பர்ஷிப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல என்ன பண்ண போறோம்னா, சைபர் செக்யூரிட்டியோட எல்லா கோர்சஸையும், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும், பேசிக்கா இருக்கக்கூடிய பிகினர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இன்டர்மீடியட் வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்காக அதை நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுல ஜாயின் பண்றவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிருங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.